இல்லாமல் தன்னை சார்ந்தவர்களையும் வளர்க்கிறது தாயுள்ளத்தால் மட்டுமே முடியும். இவர் அதற்கு தகுதியானவர். தகுதியான தரமான படைப்புகளை மட்டுமே நீலம் ஸ்டுடியோஸ் மூலமாக கொடுத்து கொண்டு இருக்கும் தயாரிப்பாளர் இயக்குனர் பா ரஞ்சித் அவர்களை பேச வருமாறு அன்போடு அழைக்கிறேன். தேங்க்யூ ஜெய்பீம். ஒரு நீண்ட மாரி செல்வராஜன் உரைக்கு அப்புறம் நான் பேசுகிறேன். ஏன்னா மாரி செல்வராஜ் மொழியில் மட்டும் இல்லை, பேச்சிலையும் பக்குவப்பட்டிருக்கிறான். ஏன்னா எல்லாரும் பற்றியும் டீட்டெயிலாக பேசி ஒரு பதட்டம் இல்லாத ஒரு மேடையாக மாறிக்கு இருக்கிறத நான் பார்த்தேன். உண்மையிலேயே அந்த பதட்டத்தை பற்றி கொஞ்சம் பின்னாடி பேசுவோம். ஸோ இந்த நேரத்தில் அதித்திக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ் அதித்தி, யூ கிவன் அ பிக் வெக்ட்ரி அண்ட் இட் இஸ் நாட் பாசிபிள். சாரி மன்னிக்கணும், என்னோட புது பாஸ் சொல்லாமல் விட்டுட்டேன். செந்தில் சார், நான் ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ணுறேன் என் லைஃப்பில். அப்படி எனக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஒரு படம் வீடியோஸ் ஃபோன் பண்ணி அவனை டெய்லி ஃபாலோ பண்ணுறேன். ஏன்னா இந்த மற்ற படத்தில் நடக்கல. ரஞ்சித் அண்ணா பையன் ரிலீஸ் பண்ணாரு, தானு சார் கரண் ரிலீஸ் பண்ணாரு, மாமன் வேடியோ ரஜினி ரிலீஸ் பண்ணாங்க, வாழை நாங்களே ரிலீஸ் பண்ணோம். பட் சார் ரொம்ப நன்றி சார். நீங்கள் எனக்கு தெரியும் நீங்கள் எப்படிலாம் என்கிட்ட பேசுனீங்க. நீங்கள் சார் ஆமாம், ஏன்னா உங்கள் வெற்றியை நம்ம ஃபோன்லேயே சார் அப்படிம்பாரு, அந்த சார்லேயே எனக்கு தெரிஞ்சிடும். ரொம்ப ரொம்ப நன்றி சார், உங்களுக்கும் உங்கள் டீமுக்கும். லவ் யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ அதித்தி. யூ கிவன் அ பிக் விக்டரி. இட் இஸ் நாட் பாசிபிள் வித்வுட் யூ அண்ட் தேங்க்யூ பிகாஸ் ஆஃப் யூ ஒன்லி you pushed me and you pushed Mari and everyone and I'm really enjoy. Thank you Aditi. And I want to thank to Samir and Plus team, biggest support they given. And அப்புறம் நீலம் ஸ்டுடியோஸில் இருக்கிற எல்லா ஒர்க்கர்ஸ்க்கும் எனக்கு பெரிய நன்றிகள். அண்ட் நீலம் ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் நன்றிகள். பைசன் படத்தில் மாரியோட துணை நின்ற டெக்னீஷியன், ஆக்டர் அண்ட் எல்லாருக்குமே என்னுடைய நன்றி. ஏன்னா இவ்வளோ பெரிய வெற்றியை மாரியோடு சேர்ந்து நீங்கள் மக்கள் கிட்ட இருந்து பெற்றிருக்கிறீங்க. இது பாசிபிளே கிடையாது. ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வெற்றியாக நான் இதை பார்க்குறேன். நான் உண்மையிலேயே நானும் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இந்த வெற்றியின் மூலமாக. காரணம் என்னன்னா, வெற்றி அவ்வளவு ஈஸியாக எல்லாருக்கும் கிடைக்கும்னா டெஃபினட்டாக கிடைக்காது. வெற்றி ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். ஒரு படைப்பு வெற்றி கிடைக்கிறது இட் இஸ் நாட் அவ்வளோ ரொம்ப ஈஸியானது கிடையாது. இங்கே பல இயக்குநர்கள் இருக்காங்க. இப்போ அமீரண்ணா கூட இயக்குனராக இருந்து வெற்றி அடைஞ்சவர் தான். அண்ட் பசுபதி அண்ணா ஆக்டராக இருந்து வெற்றி அடைஞ்சவர் தான். ஸோ ஒரு வெற்றிக்காக உழைக்கிறது, அந்த வெற்றி கிடைக்கும், அது கிடைச்சதுக்கப்புறம் கொண்டாடுறது, அப்படி அது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அது எல்லா தனி மனிதனுக்கும் ஒரு கிடைக்கக்கூடிய ஒரு அனுபவம். அது ஒரு ஒரு படைப்பை உருவாக்குற ஒரு கலைஞனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அனுபவம். ஆனால் ஒவ்வொரு படைப்பாளிக்கும் அந்த வெற்றியை பெறுவதில் சில உழைப்பு இருக்கும். சில விஷயங்களை நம்புவாங்க. சில பேர் ரொம்ப கிரியேட்டிவாக தங்களுடைய கதை பலத்தை நம்பி, இல்லை அந்த திரைக்கதை இல்லை அந்த லைஃப் ஸ்டைல் இதெல்லாம் நம்பி இந்த படம் ஓடுன்னு சொல்லிட்டு நம்புவாங்க. பட் நான் சினிமாவுக்கு வரத்துக்கு முன்னாடி என்னுடைய லைஃப்பை நான் பேசி படமாக எடுத்து இங்கே ஜெயிக்க முடியுமா அப்படின்றது கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு யோசனை இங்கே இருக்க தான் செஞ்சது, எனக்கு இருக்க தான் செஞ்சது. பட் ஆனால் துணிஞ்சு படம் எடுத்துட்டு பார்த்துடலான்னு சொல்லிட்டு தான் நான் இண்டஸ்ட்ரிக்கே வந்தேன் நான். ஸோ அந்த வந்ததில் இருந்த இப்போ யாராவது என்கிட்ட என்ன படம் எடுப்பேன்னு கேட்டால் இருக்கிற திடீர்னு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு பதட்டம் தொட்டிக்கும் எனக்கு. இதை பற்றி இவங்ககிட்ட பேசலாமா, இவங்க என்ன நினைப்பாங்க, இதை பாசிட்டிவாக எடுத்துப்பாங்களா, இல்லை இதை எப்படி இதை உணர்வாங்க. நான் படம் தான் எடுக்க போகிறேன், தப்பான வேலை செய்ய போகிறதில்ல. அண்ட் இந்த படத்தில் இந்த சமூகத்துக்கு தவறான கருத்தை நம்ம சொல்ல போகிறதில்ல. இந்த சமூகத்தில் இருக்கிற ஒரு 75 ஆண்டுகள சினிமா வரலாற்றில் பேசப்படாத மக்களை பற்றி பேச போகிறோம். ஆனால் நமக்கு ஏன் பதட்டம் வருது? நம்ம கரெக்டாக தானே வேலை செய்கிறோம், கரெக்டாக ஒரு நல்ல விஷயத்தை தானே நம்ம சொல்ல போகிறோம். ஆனால் ஏன் எனக்கு பதட்டம் தொட்டிக்குது, ஏன் ஒரு இடம் புரியாத ஒரு ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆகுது அப்படின்னு எனக்கு சத்தியமாக தெரியவே இல்லை. பட் ஆனால் அது ஏன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போ பொதுவாக கிராமப்புறங்களில் வசிக்கிறவங்களுக்கு ரொம்ப இயல்பாக தெரிஞ்சிடும். இது ஒரு ஊரு காலனி ரெண்டு தனியாக பிரிஞ்சிருக்கிறப்போ ஒரு பொதுவில் இருக்கிற ஒரு பொருளை பங்கு போடுறதில்ல, இல்லை உரிமை கோருறதில்ல, எப்பவுமே ஒரு சின்ன ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ நான் அப்படி ஒரு காலனிலேருந்து வந்திருக்கிறேன். ஸோ மாரி செல்வராஜ் அப்படி ஒரு காலனிலேருந்து வந்திருக்கிறான்னு வச்சுங்களேன். ஸோ அப்படி இருந்து ஒரு காலனியில் யார்கிட்ட எதை பேச போகிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக இருந்தது. யார்கிட்ட எதை பேச போகிறோம்? இப்போ இப்போ நான் என்னுடைய உரிமையை நான் எங்கே கேட்குறேன்னா பொதுவில் கேட்குறேன். பொது என்பது என்னன்னா, இங்கே ஒரு ஊராக இருக்குது. ஊரில் பல தரப்பட்ட சாதிகள் வசிக்கிற ஒரு பகுதியாக இருக்குது. அப்போ அங்கே போயிட்டு நான் என்னுடைய உரிமை கேட்குறப்ப ஃபஸ்ட்டு என்னவா தோணுன்னா, நீ எதுக்கு இங்கே கேட்குற,
நீ வந்து இங்கே இருந்து பேசலாமா, உனக்கு இப்போ நம்ம எல்லாரும் ஒன்றா தானே இருக்கிறோம், நீ அங்கே ஒழுங்காக இருந்துடலாம்ல, நீ எதுக்கு இங்கே வந்து இதை பேசி பிரச்சனையாக மாத்துற, இது பிரச்சனையாக பேசலைன்னா இவ்வளோ நாள் நம்ம எல்லாரும் வந்து நல்லா ஜாலியாக சந்தோஷமாக தானே இருந்தோம், நீ அங்கே இருக்கிற நான் இங்கே இருக்கிறேன், நீ கோயில் திருவிழாவுக்கு வரையா நீ அங்கே இரு, நீ வரையா இது வந்து இதை பார்த்துக்கோ, ஊர் பொது கிணத்துல வந்து நீ தண்ணி எடுக்கக்கூடாது, இல்லை ஊர் குளத்துல வந்து உனக்கு உரிமை கிடையாது, ஊர் பொது சொத்துல உனக்கு வந்து உனக்கு உரிமை கிடையாது, நான் உரிமைன்னு நான் கேட்டேன்னு வச்சுக்க, அங்கே வந்து ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. இது எப்படி நீ வந்து கேட்கலாம், இத்தனை நாள் உனக்கு வந்து இது வந்து நான் கொடுக்கவே இல்லையே, நீ எப்படி இவ்வளோ நாள் கலாச்சாரத்தை ஒரு பண்பாடை நீ எப்படி வந்து மீற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பல பிரச்சனைகள் உருவாகிறத நம்ம வந்து பார்த்துருக்கோம். கிட்டத்தட்ட இதே மனநிலை தான் நான் சினிமாவில் வந்து இங்கே வந்து படம் எடுக்கிறப்போ கதை சொல்கிறப்போ என்னுடைய நான் இப்படி ஒரு படம் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு பேசுகிறப்போ அந்த டைமில் ஊரில் ஒரு பொதுவில் பங்கு கோர்றதுக்கான ஒரு உரிமையை கேட்குறப்போ எனக்கு நிகழ்ந்த இல்லை என்னுடைய முன்னோர்களுக்கு நிகழ்ந்த என்னுடைய பகுதியில் மக்களுக்கு நிகழ்ந்த அந்த பதட்டம் எனக்கு இந்த சினிமாவில் எனக்கு உண்டாச்சு. ஸோ அந்த பதட்டம் என்று எனக்கு தணிஞ்சுது. அட்டகத்தி படம் ஜெயிச்சான உடனே எனக்கு வந்து அந்த பதட்டம் தணிஞ்சிச்சா, வெற்றி உண்மையிலே வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுத்ததா அப்படின்னா வந்து உண்மையிலேயே வந்து அட்டகத்தி படம் ஜெயிக்கலன்னா என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. அட்டகத்தி படம் ஜெயிச்சதுனால அடுத்த படம் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. ஆனா அடுத்த படம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை இப்ப அட்டகத்தி படம் எப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்டது, அதோட விமர்சன பங்கு என்ன, ஓகே அது ஒரு சாரார் வெறும் காமெடி படமாவே பார்த்தாங்க, ஒரு சில பேர் அதோடைய நரேட்டிவை புரிஞ்சுக்கிட்டாங்க, சில விஷயங்களை அதை பற்றி எழுதினாங்க. ஆனால் மெட்ராஸ் வந்து எப்படின்னா எல்லாராலும் கொண்டாடப்பட்டதுன்னு பேசப்பட்டாலுமே கூட அப்போ தான் வந்து இது குறியீடுகளை பற்றி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அது வரைக்கும் வந்து ரஞ்சித்ன்றவர் ஒரு இயக்குனராக இருந்தார். அப்புறம் மெட்ராஸ்க்கு அப்புறம் வந்து திரும்ப வந்து வேற ஒரு படம் இயக்கியிருக்கிற ஒரு முழு அரசியல் திரைப்படம்னு சொல்லிட்டு எல்லாருமே ஏற்றுக்கிட்டாங்க. அந்த முழு அரசியல் திரைப்படம் ஏற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் வந்து பல விவாதங்கள் வந்து அப்போ உருவாச்சு. நல்லா எனக்கு ஞாபகம் இருக்கு, வந்து ஒருத்தர் எழுதினாரு, மெட்ராஸின் டைட்டில் வச்சு எவ்வளோ திமுறா ஒருத்தர் படம் எடுத்திருக்காங்க, ஹிந்துல வந்தது. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு எப்படி இந்த படத்தை வந்து விட்டாங்க வெளியே. இதே வந்து பாம்பேல போயிட்டு பாம்பேன்னு சொல்லிட்டு படம் எடுத்தா அங்க இருக்கிற வந்து எல்லாம் அடிச்சு காலி பண்ணியிருப்பாங்க, ஓட விட்டுருக்க மாட்டாங்க. ஆனால் இவங்க வந்து பாரு மெட்ராஸ்னு ஒரு படம் எடுக்கிறான்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது, இப்படி ஒரு நெரேட்டிவ் எப்படி உங்களால் உருவாக்க முடிஞ்சது. அப்போ வந்து அப்போதான் வந்து என்னன்னா ஓகே இதில் இந்த குறியீடில் இதை பயன்படுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து எதிர்மறை விமர்சனங்கள் நிறைய வர ஆரம்பிச்சது. அண்ட் வந்து கபாலி வந்தது உடனே வந்து அது பிளாஸ்ட் ஆயிடுச்சு, வெடிச்சு செதறிச்சு. அப்படி அதில் வந்து ஒரு படம், ஒரு இயக்குனர் ஒரு நடிகரை வச்சு சூப்பர் ஸ்டார் வச்சு படம் எடுத்திருக்காரு. ஆனால் மெட்ராஸ்னு ஒரு படம் நான் பண்ணலன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எனக்கு அந்த படத்தை வாய்ப்பு கொடுத்துருப்பாரா. ஆனா ஒவ்வொரு முறையும் வந்து விமர்சனம் வரப்போ வந்து உனக்கெல்லாம் ரஜினி வாய்ப்பு கொடுத்தாரு பத்தியா, ரஜினிகாந்தை வச்சு நீ வந்து எப்படி இந்த டைலாக்கை பேசலாம், எந்த டைலாக்கை பேசலாம், அவ்வளவு மோசமா பயங்கர பிளாஸ்டா வந்து வெடிச்ச உடனே வந்து நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு நான் அப்போ வந்து மெட்ராஸ் கொண்டாடுற மாதிரி வந்து கபாலியை வந்து இவங்க உண்மையிலேயே வந்து கபாலியோடைய வெற்றி அப்படின்றது வந்து தயாரிப்பாளர் தானுக்கு தெரியும். மற்ற படங்களை காட்ட ஃபர்ஸ்ட் வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி 100 கோடி ரூபாய் லாபம் ஈட்டின படம் வந்து கபாலி. ஒரு படம் வணிக ரீதியா வெற்றி பெற்றது மட்டும்தான் இங்க வெற்றியானா, பல படங்கள் வணிக ரீதியா வெற்றி பெற்று கொண்டாடப்பட்டிருக்கீங்க. விமர்சன ரீதியா மிக மோசமாக விமர்சிக்கப்பட்டாலும் அந்த படம் வெற்றி படமா வணிக ரீதியில வந்து பெரிய அளவுல கலெக்ட் ஆச்சுன்னா வெற்றி படமா கொண்டாடப்பட்டிருக்கு. ஆனா கபாலியை வந்து இவர்கள் வந்து மிக மோசமா அமைச்சிட்டாங்க. ரஜினியை வந்து எப்படி நீ வந்து ஒரு எஸ்சி டைலாக் வந்து வச்சு பேசலாம், எப்படி ரஜினிக்குள்ள வந்து ஜாதியை கொண்டு வரலாம், எனக்கு உண்மையிலேயே வந்து அதை எப்படி கையாளுறதுன்னு எனக்கு தெரியல. அந்த பதட்டம் வந்து எனக்கு வந்து பயங்கரமா பட்டுக்குச்சு. எனக்கு என்ன பிரச்சனைனா கபாலி படம் வெற்றி படம் தோல்வி படம் என்பதல்ல என்னோட பிரச்சனை. இதுக்கு பிறகு இந்த மாதிரியான படங்கள் எடுக்கவே முடியாதா, யாராவது எடுக்க வந்தா இப்படி ஒரு சிக்கல் வருமா. ஏன்னா தமிழ் சமூகத்தில் பயங்கரமான டிஸ்கஷன் நடந்துச்சு அன்னைக்கு. அந்த சினிமாவில் வந்து எப்படி சினிமாவில் நீங்கள் இதை பேசலாம், எப்படி நீங்கள் சினிமாவில் இதை பேசலாம், எப்படி நீங்கள் இதை சினிமாவில் பேசலாம் எனக்கு புரியல. அப்போதான் நான் யோசிச்சேன், அப்போ இதுக்கு முன்னாடி இருக்கிற சினிமாக்களை, என்னை மறந்த சினிமாக்களை, என்னை ரொம்ப மோசமாக சித்தரிச்ச சினிமாக்களை, என்னை வந்து ரொம்ப இழிவாக பேசின சினிமாக்கள், இத்தனை ஆட்கள் என்ன பண்ணாங்க இத்தனை வருஷமா, இவர்கள் எல்லாம் ஏன் இவர்களுக்கு குரல் கொடுக்கல, இவங்க ஏன் இவங்களை பத்தி கேட்கவே இல்லை, இவங்க ஏன் அதை பத்தி பேசவே இல்லை. அப்போ நான் என்ன பண்றேன்னா, நான் ஒரு புது என்னுடைய லைஃபை, என்னோட வாழ்க்கையை நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் ஒரு திரைப்படம் எடுக்கிறேன். அதுவும் வணிக ரீதியா வெற்றி பெற்ற ஒரு திரைப்படமா அது இருக்கு. ஆனா மிக மோசமா சித்தரிக்கப்பட்டது. அதோடைய திரைக்கதை அமைப்பை பற்றி பேசுறவர்கிட்ட நான் வந்து டெஃபினட்டா நான் வந்து ஒத்துக்கிறேன். அதோட திரைப்பட குறைவு, அதாவது திரையாக்கம் குறைபாடுகளை வந்து நான் வந்து மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் ஒரு நடிகரை நீ எப்படி பேச வைக்கலாம், எப்படி இந்த கண்டென்ட்டை பேச வைக்கலாம். மற்றபடி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த மற்ற எல்லா படங்களும் உங்களுக்கு வந்து சமசூப்பராக எனக்கு தெரியவே இல்லை. உண்மையிலேயே எனக்கு பயங்கர குழப்பம் வந்தது. ஆனால் நல்வாய்ப்பாக திரும்பவும் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நான் கபாலி படம் நல்லா இயக்குனன்னு அவர் நம்பினார்.
அந்த படம் ரொம்ப நல்ல படம்னு அவர் நம்பினார். அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் நம்பி எனக்கு வந்து திரும்பவும் காலான்ற ஒரு படம் கொடுத்தாரு. இந்த நேரத்தில் நீங்க நல்லா யோசிக்கலாம், இப்படி ஒரு நடிகர் திரும்பவும் ஒரு இயக்குனரை கூப்பிட்டு ஒரு படம் பண்ணுன்னு சொல்றப்போ அந்த இயக்குனர் வந்து இந்த சமூகம் வந்து அடி பிளாஸ்ட் ஆகி பயங்கரம் விமர்சித்து பிறகும் நான் ஏன் காலான்னு ஒரு படம் எடுக்கணும்? இப்போ அந்த காலா படம் எடுக்கிறது மூலமா நான் என்ன சொல்ல ட்ரை பண்றேன், இந்த சமூகத்தில் என்ன நரேஷன் நம்ம கிரியேட் பண்றோம். ஒரு நில உரிமையை பத்தி அவர் வச்சு நான் பேசுறேன். ஒரு பெரிய ஸ்டார் எனக்கு கிடைக்கிறாரு. அந்த பெரிய ஸ்டாரை வச்சு நான் திரும்பவும் ஏதோ ஒரு கமர்ஷியலான ஒரு படத்தை எடுத்து நம்ம வந்து என்னுடைய லைஃப் ஸ்டைலை வந்து மாத்திக்கக்கூடிய பெரிய பணங்களை சம்பாதிச்சு நான் போயிருக்கலாம். பட் ஆனால் நான் என்ன ட்ரை பண்றேன்னா திரும்பவும் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை அவர்களை வைத்து நிலமற்ற மக்களுக்கு நில உரிமையை கோருதலை பற்றி ஒரு விஷயத்தை வந்து நான் பேச நான் ட்ரை பண்றேன். பட் அந்த டைம்ல பல்வேறு சூழல்கள் இருந்தது. பட் திரும்பவும் வந்து அதே தான், நீ வந்து ராவணனை எப்படி ஹீரோவா காட்டலாம் அப்படின்னு ஒரு பெரிய டிஸ்கஷன் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ நல்ல ஞாபகம் இருக்கு, ஒவ்வொரு படமும் ரிலீஸ் ஆனது பிறகு வெற்றி தோல்வியை விட இந்த சமூகம் இதை எப்படி புரிந்து கொள்கிறது, இந்த சமூகம் இதை எப்படி ஏற்றுக்கொள்கிறது அப்படின்னு பார்க்குறப்ப வந்து நான் ஒரு காஸ்டிஸ்ட்னு சொல்லிட்டு முத்திர குத்துனாங்க. ரஞ்சித் ஒரு சாதி வெறியன், ரஞ்சித் ஒரு காஸ்டிஸ்ட். என்னைக்காவது ஏதோ ஒரு இடத்துல என்னோட சாதியை பற்றி பெருமிதமா நான் இந்த சாதியிலிருந்து வந்தவன், நான் இவ்வளவு வெறி பிடிச்சேன், நான் 10 பேரை வெட்டுவேன், என் படத்தில் வந்து நான் வெட்டினா மாரில் தான் வெட்டுவேன், என்னைக்காவது என் படத்தில் ஏதோ ஒரு டயலாக் நீங்க பார்த்துருப்பீங்க? கிடையவே கிடையாது. எந்த சாதியை வந்து மிக மோசமாக வந்து என்னை விட கீழானது அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்க விமர்சித்திருக்கேன்? எந்த மனிதர்கள் நான் மோசமாக சித்தரிச்சிருக்கேன் என்னோட திரைப்படங்கள்ல வந்து பெண்ணியத்தையும் பெண்களையும் மற்ற என்ன சொல்றது நிறைய ஸ்டீரியோடைபிக் இமேஜை உடைச்சிருக்கிறோம். ஒரு ஈக்குவாலிட்டியை பேணுகிற, ஈக்குவாலிட்டியை வந்து விரும்புகிற ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் ஒரு பெரிய கனவு இருக்கு எனக்கு. ஸோ அந்த கனவின் அடிப்படையில் தான் அந்த திரைப்படத்தை வந்து உருவாக்குறோம். ஸோ அப்படி நான் பார்த்தவன் தான் மாரி செல்வராஜுடைய பரியேறும் பெருமாள். எனக்கு உண்மையிலேயே வந்து பரியேறும் பெருமாளை வந்து நான் பண்ண வேண்டிய திரைப்படமா இல்லை, அதுவா வந்து சேர்ந்தது. நான் அது படம் பண்ணேன். அந்த படம் வந்து ஒரு பெரிய ஒரு டிஸ்கஷனை கிரியேட் ஆச்சு. அந்த டிஸ்கஷன் கிரியேட் ஆனோடனே என்ன இங்கே நடந்ததுன்னா, திடீர்னு வந்து என்ன நடந்துச்சுன்னா வந்து மாரி செல்வராஜ் மொழி வேற, ரஞ்சித்தோட மொழி வேற. உடனே வந்து 2 மொழியை வந்து 2 பார்வையை உருவாக்குறது. அண்ட் இந்த படத்துல எப்படி இது பேசியிருக்கிறது பாரு அப்படின்னு சொல்றது. பட் ஆனா வந்து என்ன நல்ல விஷயம் நடந்ததுன்னா, ஒரு குரல் இருக்கிற இடத்துல இன்னொரு குரல் ஓப்பன் ஆச்சு. அது ரொம்ப எனக்கு வந்து கொஞ்சம் பாரம் குறைஞ்சது. பரவாயில்ல, ஒருத்தனை திட்டுறதுல இன்னொருத்தர் திட்டு வாங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த நேரத்தில் வந்து வெற்றி சார் ஒரு படம் எடுத்துட்டாரு, அசுரன் சொல்லிட்டு. ஸோ 3 பேர் திட்டமா மாறிடுச்சு. பயங்கரமா இருந்தது. எப்பவுமே என் போட்டோ மட்டும் தான் இருக்கும் திட்டுற இடத்துல. அப்புறம் வந்து மாரி செல்வராஜ் போட்டோ வந்தது. அப்புறம் கொண்டாந்து பார்த்தா வெற்றி சார் வந்து நின்ட்டார். 3 போட்டோ எங்க பார்த்தாலும். அந்த 3 போட்டோவை வந்து இப்போ வரைக்கும் திட்டிட்டு இருப்பாங்க. இப்போ காந்தாரா, இப்போ எப்பவுமே பெரிய படங்கள் வந்து வெற்றி அடைஞ்ச உடனே வந்து தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு வந்து தமிழ் சினிமா வழியாத்த 3 இயக்குனர்கள் போட்டோ வந்துடும். ஏன்னா 300 படம் எடுக்கிறாங்க தமிழ் சினிமாவில் ஒரு வருஷத்துக்கு. எவ்வளோ 300-400 படங்கள் எடுக்கிறாங்க. நான் ஒரு படம் 2 வருஷத்துக்கு ஒரு முறை தான் இயக்குறேன். ஓகேவா? மாரி செல்வராஜ் இது வரைக்கும் 5 படம் தான் இயக்கியிருக்கிறான். வெற்றி சார் ஒரு 7 படம் அவரும் அந்த மாதிரி தான் இயக்கியிருக்காருன்னு வச்சுங்களேன். அவரும் வந்து 3 வருஷத்துக்கு ஒரு படம் தான் இயக்குறாரு. ஆனால் கிட்டத்தட்ட இந்த 2 வருஷத்துல 600 படங்கள் வந்திருக்கும். 600 படங்கள் எத்தனை இயக்குனர்கள் இயக்கியிருப்பாங்க? அத்தனை இயக்குனர்களுக்கு இந்த தமிழ் சினிமாவை உயர்த்துவதற்கு அவங்களுக்கு எந்த பங்குமே கிடையாதா? அத்தனை தமிழ் சினிமா இயக்குனர்களும் வந்து இங்க வந்து யார் அவங்க படமே பண்ணலையா? அப்போ அவங்க தமிழ் சினிமாவை ஏன் உயர்த்துவதற்காக எந்த படமும் இயக்கலையா? அப்போ வந்து ஒரு படம் வெற்றி அடைஞ்சவனே வந்து தமிழ் சினிமா சீரழித்தவர்கள் 3 பேர்னா மொத்தமே 10 வருஷத்துல நான் 7 படம் தான் எடுத்துருக்கிறேன். அந்த 7 படத்துல தமிழ் சினிமா சீரழிஞ்சிச்சா? அப்போ மற்ற இயக்குனர்கள் என்ன பண்ணுறாங்க, இல்லை நீங்கள் தமிழ் ரசிகர்கள் என்ன பண்ணிருக்கீங்க, இங்கிருந்து மற்ற என்ன பண்ணுறீங்க, நீங்கள் ஓட வைக்கலாம்ல எல்லா படத்தையும். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இந்த நரேட்டிவ் வந்து உடனே செட் பண்ணுறது. இன்னொன்று ரொம்ப மோசமான ஒரு வார்த்தையை பிரயோகம் பயன்படுத்துகிறாங்க, அமுக்கிட்டாங்க பிதிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு. எவ்வளோ மோசமான ஒரு வார்த்தை இந்த இந்திய சமூகத்தில் இத்தனை நூற்றாண்டுகள் கழித்தும். என்னுடைய சகோதரன் இன்னைக்கு வந்து தீபாவளி கொண்டாடி இருக்கிற ஒரு சமயத்தில் வந்து ஒரு ஊரில் பூந்து அவ்வளோ பேர் அடிச்சு உடச்சிருக்காங்க. உங்கள் கண்ணை திறந்து பார்க்க மாட்டீங்களா நான் கேட்குறேன். எல்லாரும் தீபாவளிக்கு ஊருக்கு தானே போனீங்க. உங்க ஊர்ல பக்கத்துல வந்து நீங்க பிரிஞ்சிருக்க கேஸ்டால பிரிஞ்சிருக்கிற 2 பிரிவை நீங்க பார்க்கவே இல்லையா? இது எப்போ நம்ம சரி பண்ண போறோம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன்னு வச்சுங்களேன். உங்ககிட்ட என்ன பதில் இருக்கு? வேற ஒண்ணுமே இல்லை. ஸோ அந்த கேள்விக்கான பதிலை தேடுவதற்காக முயற்சி தான் எங்களோட சினிமா. அந்த சினிமா அப்படி முயற்சிக்கிறதுனால நாங்கள் வந்து ஒரு என்ன சொல்றது, மக்களிடம் விலகி எடுக்கிற ஒரு சினிமா எடுக்கிறோம்னா இல்லை. ஒவ்வொரு முறையும் மக்களை நெருங்க ட்ரை பண்றோம். மக்களுக்கு பிடித்த ஒரு சினிமாவை இயக்க ட்ரை பண்ணுறோம். மக்களை எஜுகேட் பண்ணுற படங்களை இயக்க ட்ரை பண்ணுறோம். ட்ரை பண்ணிட்டே இருக்கோம். இல்லை சில தோல்விகள் வரலாம். எனக்கு ரொம்ப ஆச்சரியம், உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். மாறி தொடர்ந்து வெற்றி படங்களை எடுத்துட்டு இருக்கிறான். தொடர்ந்து மக்களுக்கான ரொம்ப நெருக்கமான சினிமாவை எடுத்துட்டு இருக்கிறார். இது சாதாரண விஷயமே கிடையாது. இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஆக்சுவலி
ஒரு ஆச்சரியத்தை தமிழ் சினிமாவில் நிகழ்த்தி கொண்டிருக்கிறான் மாறி. உண்மையிலே இவ்வளவு வெறுப்புணர்களுக்கு அப்புறம், இவ்வளவு வெறுப்பை கொட்டினதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா வந்து திடீர்னு வந்து இப்பெல்லாம் வந்து படம் வரதுக்கு முன்னாடியே ஒரு நெரேட்டிவ் செட் பண்றாங்க. இந்த படங்கள்லாம் நம்ம பார்க்க கூடாது, இந்த படங்களை போவாதீங்க, இந்த படங்கள்ல ஜாதி பேசுவாங்க. இப்போ உண்மையிலே வந்து சார் இருக்காருல்ல, ஒரு 5 ஸ்டார் செந்தில் சார் எல்லாரும் ஜாதி படம்னு சொல்றாங்க சார், எல்லாரும் ஜாதின்னு சொல்றாங்க. ஆனா இந்த படம் ஸ்போர்ட்ஸ் படம் தானே சார். அவருக்கு தெரிஞ்சிருக்கு இந்த படம் ஸ்போர்ட்ஸ் ரொம்ப முதன்மையா வச்சு பேசியிருக்கு. ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனா வரத்துக்கு ஒரு பையனுக்கு அவனுடைய சமூகத்தில் இருக்கிற அந்த பிரிவினைவாதம் எவ்வளவு அவனை அழுத்துது, அதுல இருந்து அவன் வெளியேற எவ்வளவு துடிக்கிறான். ஆனால் மாறி வந்து ரொம்ப கவனமாக ஒரு சந்தானராஜை உருவாக்குறான். அவர் பேரு சந்தானராஜை உருவாக்கி இருக்கிறான். அண்ட் கந்தசாமி கேரக்டர் ரொம்ப பயங்கரமா வேலிடா வந்து ரொம்ப கவனம் கையாண்டிருக்கிறான். எந்த விதத்திலும் இந்த பொது சமூகத்திலிருந்து வேறுபட்டு விடக்கூடாது, எந்த விதத்திலும் மிக மோசமா மக்களை பிரித்தாள்கிற ஒரு சினிமாவை எடுத்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அக்கறையும் அன்பும் இருக்கு. அந்த அன்பு தான் ஈக்குவாலிட்டி. அந்த ஈக்குவாலிட்டியை கோருவது எப்படி வந்து இன்னொரு மனிதனை எதிர்ப்பதா மாறும். ஒரு மனிதனுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை பத்தி பேசுறதுனாலே ஒரு மனிதனை எதிர்ப்பது கிடையாது. மனிதன் எப்படி வெறுப்பா பார்க்க முடியும்? அப்படி வெறுப்பா பார்த்தா நீ என்னை வெறுப்பா பார்க்குற மாதிரி வந்து நானும் ஒரு உன்ன மாதிரி நானும் ஒரு மாதிரி மாறிடும்ல. அன்பு மட்டும்தான் இங்க பிரதானம். எப்படியாவது நம்ம எல்லாரும் ஒன்று சேரணும், எப்படியாவது இந்த சினிமாக்கள் மூலமாக இருக்கிற வெறுப்பை வந்து அழிக்கணும், அழிச்சு மாற்றணும் அப்படின்ற முயற்சி தான் இது. ஆனால் வந்து என்ன ஆகுதுன்னா வந்து அதிகப்படியான வெறுப்பு அப்படியே கிரியேட் பண்ணுறாங்க. ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி, மாறி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பயங்கரமாக எழுதாங்க, இந்த படம் பார்க்கக்கூடாது, இந்த யாரும் போகாதீங்க, இது ரொம்ப தப்பான படம், டியூடுக்கு போங்க, டியூடுக்கு போடான்னாங்க. டியூட் டைரக்டர் வச்சு ரொம்ப நல்ல விஷயம் பண்ணார் அவர். உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. அண்ட் கமர்ஷியல் சினிமா அப்படின்ற ஒரு திரைப்படமும் சரி, இல்லை வந்து இங்கே வந்து சமூக நோக்கில் ஒரு சோசியலாக ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணோம், அதே நேரத்தில் மக்கள் கூட நெருங்குற சினிமாவும் சரி, இன்னைக்கு வந்து பலதரப்பட்ட இளைஞர்கள் உள்ளே வந்ததுக்கப்புறம் இங்கே தமிழ் சினிமாவுடைய போக்கு டெஃபினட்டாக மாறி இருக்கு. இது நிச்சயமாக ஸ்டாண்டர்டாக ஒரு நல்ல இடத்துக்கு போகும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் விரும்புகிற இதே வந்து இந்தியாவே வியக்கக்கூடிய பல 100 கோடிகளை எடுக்கக்கூடிய திரைப்படங்கள் எடுக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் நம்முடைய தமிழ் சினிமாவில் நிறைய பேர் இருக்கிறாங்க. டெஃபினட்டாக அச்சீவ் பண்ணுவாங்க. அந்த அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பை தான் நம்ம வந்து திரைமொழியில் நம்ம வந்து உருவாக்கிட்டு இருக்கோம். இந்தியா லெவலில், வேர்ல்ட் லெவலில் தமிழ் சினிமாவுடைய போக்கு, தமிழ் சினிமாவுடைய இயக்குநர்கள், தமிழ் சினிமாவுடைய அந்த மொழி, அந்த ஃபிலிமை வந்து பயங்கரமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. இங்கே வெறும் விமர்சன ரீதியாக இல்லை வந்து வெறும் வணிக ரீதியாக மற்றும் வெற்றி பெற திரைப்படங்கள் மட்டும் கொண்டாடுறது மட்டும் கிடையாது இல்லை. ஸோ இன்னொரு இருக்கு, அதுதான் சொல்கிறேன், ஒரு 7 படங்கள் தானே நாங்கள் எடுத்துட்டு போகிறோம், மீதி 200 டைரக்டர்கள் 200 படம் எடுக்கிறீங்களா, பயங்கரமாக எடுங்கன்னு நான் சொல்கிறேன். யார் நம்மளை தடுக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லைல்ல. ஸோ இந்த வெறுப்பை எப்படி வந்து வெற்றியாக மாற்றுறது அப்படின்றத வந்து உண்மையிலே மாறி வந்து சம சூப்பராக தெரிஞ்சு வச்சிருக்கிற ஒரு இயக்குனராக நான் வந்து பார்க்குறேன். அண்ட் ரொம்ப நிதானமாக தன்னுடைய கலையின் மூலமாக ரொம்ப நிதானமாக ஒரு கதையை ரொம்ப நம்பி அதில் இருக்கிற சிக்கல்கள் எனக்கு தெரியும், எனக்கு ரொம்ப பயம். ஏன்னா மாறி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நெல்லையில் இருக்கிற 2 மனிதர்களை பற்றி அவன் பேச போகிறான் அப்படின்னு எனக்கு பதட்டம், பயம் தொத்திக்கிச்சு. ஏன்னா இது மூலமாக நம்ம எந்த பிரச்சனையும் ஏற்படுத்திடக்கூடாது, உங்களை விட எனக்கு ரொம்ப கவலை இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து நான் பயந்துகிட்டே இருந்தேன். படம் ரிலீஸ் ஆகிட்டு தியேட்டர்லேருந்து என்ன சொன்னாங்க, ஃபஸ்ட்டு நான் அவங்ககிட்ட ஃபோன் பண்ணதே மக்கள் என்ன சொல்கிறாங்க, நெல்லையில் என்ன சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே வட தமிழகத்தில் வந்து அது ஒரு அந்த கதையை வந்து வேறு மாதிரி புரிஞ்சுப்பாங்க. பட் ஆனால் அங்கே வந்து எப்படி புரிஞ்சுக்கிறாங்க, என்ன சொன்னாங்கன்னு தான் அவங்ககிட்ட கேட்டேன். அவன் சொன்னான், இல்லைன்னா சம்மந்தப்பட்டவர்கள் எல்லாருமே படம் பார்த்துட்டாங்க, அவங்களுக்கு வந்து ரொம்ப திருப்தியாக இருந்தது அப்படின்னு அவன் சொன்னான். உண்மையிலேயே எனக்கு அப்போ தான் வந்து ரிலாக்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் ரிலாக்ஸ் ஆனது என்னதுன்னா, 5 ஸ்டார் அண்ணங்க வந்து அவர் ஃபோன் வருமா, அவர் என்ன சொல்கிறாரு, அவர் வந்து அவருடைய அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பணம் வந்து வந்துருமா அப்படின்னு தான் இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் வந்து என்னை நம்பி தயாரிப்பு என்னோடு சேர்ந்து பங்கு பெற்ற அந்த அப்ளாஸ் நிறுவனமும் சரி, அந்த அதித்தியும் சரி, எல்லாருமே இந்த படத்தில் திருப்தி அடைஞ்சாங்களா, திருப்தி அடையணும் அப்படின்றது தான் எங்களுடைய மிகப்பெரிய நோக்கமாகவும் இருக்குது. ஏன்னா அந்த படம் வந்து வெற்றி பெற்றே ஆகணும். வெற்றி பெறலைன்னா திரும்பவும் வந்து என்ன பண்ணுறது, இந்த மாதிரி படம் எடுத்தால் ஓடாது, இது வந்து இவனுங்க இப்படி தான் ஆகணும் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் வந்து அந்த வெறுப்புக்குள்ளே நம்ம வந்து சிக்காமல் ஒரு வெற்றியை இந்த மாதிரி வந்து மக்கள் கொண்டாடுற ஏற்றுக்கொள்ளப்பட்ட, இன்னும் சொல்லப்போனால்
உண்மையிலே இந்த மாதிரி படம் எடுக்கிறவர்களுக்கு சப்போர்ட்டாக சோஷியல் மீடியாவில் பயங்கரமான ஒரு சப்போர்ட் இருக்குது. ஆக்சுவலி அவங்க என்னன்னா வர வெறுப்புகளை எங்களை நோக்கி தள்ளாமல் தடுத்து வந்து படம் பயங்கரமாக இருக்குது, சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு எழுதி தள்ளிட்டே இருக்காங்க. இவங்க யாருமே பெய்ட் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லாருக்கும் ஒரு குரூப் இருக்குது, எதிர்க்கிறதுக்கு கூட வேணால் ஒரு குரூப்பாக சேர்ந்து எல்லாம் செயல்படுறாங்க. ஆனால் வந்து இந்த படத்தை நல்ல படம் கொண்டாடுறதுக்கு அவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க. அண்டு சோஷியல் மீடியாவில் வந்து பெரிய அளவில் சப்போர்ட் கிடைச்சது. ஃபர்ஸ்ட் 2 டேஸில் வந்து பயங்கரமாக நரேட்டிவ் செட் பண்ணதுக்கு அப்புறமும் கூட இது மாறுச்சு. ஏன்னா தங்களானுக்கு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய நரேட்டிவ் செட் பண்ணாங்க. நான் என்றைக்கோ எங்கேயோ பேசுனது, வேறு கண்டென்ட்டில் பேசுனது எடுத்து வந்து பேப்பர் கப்பில் டீ குடிச்சா வந்து தீண்டாமையா அப்படின்னு கொண்டு வந்தாங்க. ஒரு 3 நாள் பயங்கரமாக பேசினாங்க. எனக்கே தெரியல எதுக்கு நான் இப்போ எடுத்து வந்து இதை பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஒரு திரைப்படத்தை வணிக ரீதியாக தோல்வி அடைய வைக்க வேண்டும் என்று ஒரு ரொம்ப என்ன சொல்கிறது கன்ஸ்ட்ரக்டிவாக இங்கே வந்து ஒர்க் பண்ணாங்க. அதை வந்து மாறி தன்னுடைய கலை திறமையால தன்னுடைய திரைப்படத்தினால மிகப்பெரிய அவங்களுக்கு தோல்வியை கொடுத்து நமக்கு வந்து ஒரு பெரிய வெற்றியை உருவாக்கி கொடுத்துருக்குறான். அண்ட் வந்து நான் ரொம்ப பாசிட்டிவாக அதை சொல்கிறேன். நான் ரொம்ப பதட்டமாக அந்த சினிமாக்குள்ளே நான் வந்திருக்கலாம். அண்ட் இன்னைக்கு வரைக்கும் வந்து எதிர்மறையான விமர்சனங்கள் வந்து நிறைய இருக்கலாம், வெறுப்பு இருக்கலாம். அது மீறி ஒரு பெரும் மக்களுடைய ஆதரவு இருக்குது. அந்த பெரும் மக்கள் என்பது என்னுடைய சமூகத்தை சார்ந்தவர்கள் மட்டும் நான் இங்கே வந்து சொல்ல, பல சமூகத்தை சார்ந்த மக்கள், ஈக்குவாலிட்டியை விரும்புகிற மக்கள், இங்கே இருக்கிற மக்கள் எல்லாரும் வந்து ஒன்றா மாறணும், இங்கே சாதி படிநிலையில் இருக்கிற பிரச்சனையை வந்து அழிக்கணும்னு துடிக்கிற ஒவ்வொரு இளைஞர்கள், ஒவ்வொரு இளைஞர்கள், அவ்வளவு பாசிட்டிவான மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர்களுக்கு தேவை ஒரு நல்ல படைப்பு. அந்த நல்ல படைப்பை கொடுத்தா டெஃபினட்டாக கொண்டாடுவாங்க அப்படின்றதுக்கு வந்து மிகப்பெரிய உதாரணம் பைசன் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். அண்டு ரொம்ப ரொம்ப நன்றி. சமீபத்தில் வந்து ஒரு என்ன சொல்கிறது படம் பார்த்துட்டு ஒரு மாதிரி தான் ப்ரெஸ் மீட்டு படம் பார்த்துட்டு ஒரு டைரக்டர் படம் போட்டு காட்டியிருக்காரு ப்ரெஸ் பீப்புளுக்கு. வெளியே வந்து பேசுகிறப்போ ஒரு ப்ரெஸ்ஸில் இருக்கிற ஒரு அண்ணன் கேட்குறாரு, ஏற்கனவே இந்த தமிழ் சினிமாவை சீரழித்த அந்த 2 இயக்குநர்கள் போதாதா, நீங்கள் வேற வரணுமான்னு ஒருத்தர் கேட்டார். உண்மையிலேயே எனக்கு வந்து அவருடைய கோபத்தை நான் இன்னைக்கு வரைக்கும் புரிஞ்சுக்க நான் ட்ரை பண்ணுறேன். ஏற்கனவே தமிழ் சினிமா சீரழித்த 2 இயக்குநர்கள் இல்லை 3 இயக்குநர்கள் அப்படின்றப்போ நான் இன்னும் பக்குவப்பட நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே, அவங்க வந்து உங்களுடைய கோபத்தை நான் புரிந்து கொள்ள ட்ரை பண்ணுறேன். புரிந்து கொண்டு உங்களோட கோபத்துக்கு பயந்து நான் படம் எடுக்காமல் போக போகிறதில்ல, மாரியோ படம் எடுக்காமல் போக போகிறதில்ல, இங்கே இருக்கிறவங்க யாருமே படம் எடுக்காமல் போக போகிறதில்ல. பட் உங்கள் கோபத்தை புரிந்து கொண்டு உங்கள் கோபத்தோடு எதிர் நின்று சமராடுவதற்கான மனநிலை உள்ள ஒரு திரைப்படத்தை உருவாக்குவதற்கு தான் எங்களுடைய நோக்கமே தவிர உடனே இது வந்து விட்டு ஓடுறது கிடையாது எங்களோட நோக்கம். நிச்சயமாக இன்னும் நிறைய தளங்களில் இறங்கி வேலை செய்ய போகிறோம், நிறைய ஒர்க் பண்ண போகிறோம். நிச்சயமாக உங்களுடைய சப்போர்ட் தேவை. என்னுடைய அட்டகத்தி படத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் மாரிக்கும் சரி, எனக்கும் சரி, அண்டு இங்கே இருக்கிற நிறைய நல்ல முற்போக்கான இயக்குநர்களுக்கும் சரி, பத்திரிகைகள் வந்து என்றைக்குமே வந்து சப்போர்ட் பண்ணதில்லை. எதிர்மறை விமர்சனங்கள் உள்ள பத்திரிகையாளர்கள் கூட நல்ல திரைப்படங்கள் எங்கள் சைட்லேருந்து அவங்க மறுக்க முடியாத திரைப்படங்கள் வரப்போ எங்களை கொண்டாடி தீர்த்துருக்காங்க. எனக்கு தெரியும் நிறைய பத்திரிகையாளருக்கு என் மேலே வந்து நிறைய எதிர்மறையான எண்ணங்கள் இருக்குது. அவங்க நிறைய திட்டி தீர்த்துருக்காங்க, எழுதியிருக்காங்க, பக்கம் பக்கமாக என்னென்னவோ பேசியிருக்காங்க. பட் அவங்க எல்லாருமே வந்து இன்னைக்கு வந்து பைசனை கொண்டாடியதை நான் பார்த்தேன், பைசனை எழுதி பாராட்டினதை நான் வந்து பார்த்தேன். அண்டு இந்த படத்தில் இருக்கிற பிரச்சனையை சரியாக புரிந்து கொண்டு பேசினதை நான் வந்து பார்த்தேன். ஸோ இதுதான் அதாவது திட்டியவர்கள் கூட பாராட்டுற ஒரு மனநிலையை உருவாக்கக்கூடிய ஒரு சினிமாவை தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அப்படின்ற பெரிய மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்குது. அதே நேரத்தில் மக்களுக்கு பயன்படக்கூடிய அண்டு அதே நேரத்தில் வந்து தயாரிப்பாளர்கள் வந்து எங்களை நம்பி இன்வெஸ்ட் பண்ணுறவங்க வந்து அவங்களுடைய முகம் எப்பவுமே மலர்ச்சியாக இருக்கக்கூடிய, சந்தோஷமாக இருக்கக்கூடிய, திரும்பவும் அந்த பணத்தை வந்து எடுத்துக்கக்கூடிய, ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய சில அந்த மாதிரியான படங்கள் தான் நாங்கள் வந்து தொடர்ந்து எடுத்துகிட்டு இருக்கிறோம். அண்டு இப்படி ஒரு வாய்ப்பை எங்களுக்கு நல்கி கொண்டிருக்கிற, இப்படி ஒரு வெற்றியை எங்களுக்கு தொடர்ந்து அளித்து கொண்டிருக்கிற இங்கே திரை ரசிக பெருமக்களுக்கும் தமிழக மக்களுக்கும் அண்ட் வந்து இங்கே இருக்கிற ஒட்டுமொத்த பத்திரிகையாளர்களுக்கும் எங்களோடு தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கிற டெக்னீஷியன்ஸ், ஈச் கிராஃப்ட் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஒரு நீளம் வந்து இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ஒரு நிறுவனமாக மாறி இருக்குது. அவ்வளோ பேர் இதில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க, அவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க. எங்களுடைய ஒர்க்கிங் ஸ்பேஸ் வந்து மேக்ஸிமம் நாங்கள் வந்து ஒரு ஈக்குவாலிட்டியை வந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுறோம். ஒர்க் ஸ்பேஸ்லேயே நாங்கள் வந்து ட்ரை பண்ணுறோம். ஸோ அது வந்து சமூகத்திலையும் பரவணும்.
அண்ட் திரைத்துறையிலையும் வந்து முக மலர்ச்சியோடு எங்களோட திரைப்படங்கள் வரப்போ ஏற்றுக்கணும். படம் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு திட்டுங்க, நல்லா இருக்குன்னா நல்லாரும் பாராட்டுங்க. ஆனால் படமே எடுக்கக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்தை நீங்கள் கைவிடுவது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து நான் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, மகிழ்ச்சி, தேங்க்யூ, ரொம்ப நன்றி எல்லாருக்கும்.